அடக்கடவுளே! இதுதான் இந்த பெர்சன் இப்ப சொல்ற ஒரே ஒரு வார்த்தை. யாராவது உங்கள வந்து அ விட்டு போயிருக்கலாம். இல்லன்னா யாராவது சொன்னத நம்பி உங்கள அவங்க தப்பா நெனச்சிருக்கலாம். இப்ப வந்து அவங்க ரொம்ப நொந்துட்டுருக்காங்க. எதனால அப்டின்னா, ஏதோ யாரோ உங்கள பத்தி சொன்ன பொய், இல்லன்னா அவங்க உங்கள பத்தி வச்சிருந்த புரிதல் இப்ப மாறிடுச்சு. அண்டர்ஸ்டாண்டிங். ஐ சீ யுவர் சைட் ஆஃப் த ஸ்டோரி. இப்போ உங்களோட பகுதி கதைய அவங்களால பார்க்க முடியுது. அதனால ரொம்ப மனத்தாங்களோட இருக்காங்க. ஓவர்வெல்ம்ட். த ஸ்ட்ரெஸ் ஃப்ரம் திஸ் இஸ் ட்ரெய்னிங் மீ. இப்ப வந்து என்னன்னா, அவங்களுக்குள்ள ஒரு போராட்டம். பாஸ்ட்ல வந்து யாரோ சொன்ன கதைய, இல்லன்னா வந்து யாரையோ ஒருத்தங்க பெரிய உயர்ந்தவங்க அப்படின்னு நெனச்சு, அவங்க உங்கள உதாசீனப்படுத்திட்டு போயிருந்திருக்கலாம். ஏன்னா, அவங்க சொன்ன பொய்ய நம்பி உங்கள வந்து தவறா நெனச்சிருந்திருக்கலாம். ஆனா, இப்போ உங்களோட கதை அவங்களுக்கு தெரியுது. அது எப்படி தெரியுது அப்படிங்கிறத வந்து பிரபஞ்சம் சொன்னாங்களா பார்க்கலாம். ஆனா, உங்கள பத்தின உண்ம அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த உண்ம அவங்கள சுடுது. ஏன்னா, அவங்க அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா உங்கள நடத்தியிருக்காங்க. இல்லன்னா ரொம்ப மோசமா அ இந்த காதல உடைச்சுட்டு போயிருக்கலாம். இல்லன்னா உங்ககிட்ட திடீர்னு பேசாம போயிருந்துக்கலாம். காரணமே சொல்லாம, காதலுக்கு கொஞ்சம் கூட மரியாதை குடுக்காம, உங்க உணர்வுகளுக்கு கொஞ்சம் கூட மதிப்பு குடுக்காம, ரொம்ப நாங்கிற அகந்தையோட அவங்க நடந்திருந்திருக்கலாம். ஆனா, இப்ப பிரபஞ்சம் வந்து அவங்களுக்கு ஒரு பாடம் கத்து தராங்க. என்ன அப்டின்னா, உண்மை என்னன்னு தெரியப்படுத்திட்டாங்க. இப்ப உண்மை என்னன்னு அவங்களுக்கு தெரியும். உங்க சைடு கதை என்னங்கிறதும் உங்களுக்கு தெரியும். அதாவது பரிபூர்ணமான உண்மை, நிதர்சனம் என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால இப்போ ரொம்ப ரொம்ப மனத்தாங்கலோட இருக்காங்க. இதுக்கு மேல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பா நீங்க நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல தான் இருக்கீங்க. இதுக்கு மேல அவங்க என்ன ஸ்டெப் எடுக்க போறாங்க? இல்லன்னா வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் குடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ம். ரொமான்டிக் ஃபீலிங்ஸ் மேக் த எஃபர்ட். அவங்கள நிச்சயமா இந்த காதல் செத்து போகல. இந்த காதல் அவங்கள விட்டு போகவும் கிடையாது. அவங்க இந்த மாதிரி ஒரு அகங்காரத்தினால, இல்லன்னா வந்து யாரோ சொன்ன தப்பான செய்திய நம்பி, இந்த காதல விட்டு விலகி இருக்கலாம்னு நெனச்சிருக்கலாம். ஆனா, அந்த விலகி இருக்கிறதோ, இல்ல அந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்கிறதோ, அந்த காதல ஒரு துளி கூட மாத்தல. ஏன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, கியூபிட் வேற கூடவே தான் இருக்காங்க. ஒரு ஏஞ்சல் கூடவே இந்த காதல வந்து சாக விடாம பார்த்திருந்திருக்கலாம். ஏஞ்சலோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு. மேக் த எஃபர்ட். கிரேட் லவ் இஸ் வொர்த் டேக்கிங் த ஸ்டெப்ஸ் யூ ஆர் கைடட் டூ டேக். இதுக்கு முன்னாடி மார்னிங் அப்லோட் பண்ண வீடியோவ நீங்க பாருங்க. அது நோ கான்டெக்ஸ்ட் சிச்சுவேஷன் தான். ஏன் வந்து ஆக்ஷன் எடுக்கல அப்படிங்கிறத பத்தி தான் அதுவும். ஸோ இதுவும் அதே தான் சொல்லுது. டேக் ஆக்ஷன் அப்படின்றாங்க. மேக் த எஃபர்ட். இந்த பெர்சன் இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, எவ்வளோ எஃபர்ட் எடுக்கணுமோ அத நிச்சயமா எடுக்க போறாங்க. ஏன்னா இந்த காதல் அவங்கள பொறுத்தவரைக்கும் சாகல, சாகவும் போறதில்ல. இதுதான் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் குடுக்குது. ஏன்னா அவங்கள நடத்தின விதம் வந்து சரியில்ல. அவங்களுக்கே தெரியும். நான் இத எப்படி சரி பண்ண போறேன். நான் வந்து ரொம்ப உதாசீனமா நடந்துக்கிட்டேன். இல்லன்னா வந்து ரொம்ப இம்மெச்சூர்டா நடந்துக்கிட்டேன். நான் வந்து ஒரு வார்த்தை அவங்க கிட்ட கேட்டுருக்கணும். இல்லன்னா அவங்கள பத்தி உண்மைய தெரிஞ்சிருக்கணும். அடுத்தவங்க சொல்றத பத்தி கேட்டுட்டு நீங்க வந்து காதல்ல முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்க ஒரு கோழ. அது மட்டும் தான் சொல்ல முடியும். இல்லன்னா வந்து உங்களுக்கு இந்த காதல் வந்து பிராப்தம் இல்ல. அவ்வளதான். யாராவது ஏதாவது சொன்னாங்க காதல பத்தினா, அது உண்மையா இருந்தா கூட, நீங்க அதுக்கு முயற்சி பண்ணி அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளவோ ஃபெசிலிட்டீஸ் இருக்கு. ஈவன் பிரைவேட் டிடெக்டிவ் கூட இருக்காங்க. யூ கேன் டூ. உங்களுக்கு உண்மையான காதல் இருந்தது அப்படின்னா, நீங்க அதெல்லாம் எஃபர்ட் எடுப்பீங்க. யோசிப்பீங்க. என்ன வழிகள் இருக்கு? எப்படி தெரிஞ்சுக்கலாம்? உங்களுக்கு நேர்ல பேசுற தைரியம் இல்லாத கோழ அப்படின்ற பட்சத்துல, நீங்க இந்த மாரி ஏதாவது சைட்வேஸ் தான் கண்டுபிடிச்சுக்கணும். நான் அதுவும் பண்ண மாட்டேன், இதுவும் பண்ண மாட்டேன்னா, அவங்களுக்கு நஷ்டம் கிடையாது. ஏன்னா, நீங்க யார ஏமாத்திட்டு போறீங்களோ, கடவுள் அவங்கள கைவிட மாட்டாங்க. அவங்கள ஏமாத்த போறதில்ல. நீங்க தான் ஏமாந்து போக போறீங்க. கடைசியில ஒரு உண்மையான காதல இழந்தனால. பார்த்து நடந்துக்கோங்க. லெட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் யூ. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, அதுதான் நான் தெளிவா அதுதான் சொல்லிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம். லெட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் யூ. ஆனா, அது திரும்பவும் நான் சொல்றேன். எந்த ஃப்ரெண்ட் நல்ல ஃப்ரெண்டுங்கிறத பார்த்து பண்ணணும். ஏன்னா, ம் நேத்து ரீடிங்ல தான் யுவர் ஃப்ரெண்ட் இஸ் எ ஸ்பை தான் மெயின் டாபிக்கே. ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்போட வேணா நீங்க இவங்க கிட்ட போகறதுக்கு, அவங்கள இல்லனா உங்க இடத்துக்கு கூட்டிட்டு வரதுக்கு, இல்லனா வந்து நீங்க 2 பேரும் சேர்ந்து வெளியில போறதுக்கு, ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணதுக்கு, மீட்டிங் பிளேஸ வந்து டிசைட் பண்ணதுக்கு நீங்க இத எடுத்துக்கலாம். நீங்க தான் இங்க காதல எக்ஸ்பிரஸ் பண்ண போறீங்க. எக்ஸ்பிரஸ் யுவர் லவ். இட் இஸ் சேஃப் ஃபார் யூ டு லவ். பிரபஞ்சம் சொல்றாங்க, இவங்க உங்கள காயப்படுத்த போறதில்ல. இட் இஸ் சேஃப் ஃபார் யூ டு லவ். உங்க காதல எக்ஸ்பிரஸ் பண்றதும் சேஃபா தான் இருக்கு. இந்த பெர்சன் அடுத்தது அதான் பண்ண போறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப் எடுத்துட்டு உங்ககிட்ட வந்து அவங்க காதல சொல்ல போறாங்க. அவங்க தனியா அதுல போராட போறது இல்ல. இட்ஸ் a ஸ்மார்ட் மூவ் ஆக்சுவலா. அவங்களுக்கு வந்து இப்போ உண்மை தெரிஞ்சிருச்சு. மேபி ஏதாவது ஃப்ரெண்டு கூட ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். அவங்க உண்மைய தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்ப அந்த ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்போட தான் வந்து உங்ககிட்ட அவங்க காதல சொல்ல போறாங்க. ஏன்னா, உங்கள பத்தின உண்மை உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. பிரபஞ்சம் சொல்றாங்க, இது மாதிரி நீங்க ஸ்டெப் எடுக்கிறது சேஃப். இட் இஸ் சேஃப் ஃபார் யூ டு லவ். இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறது உங்களுக்கு சேஃப். வேர் இஸ் சேஃப்டி? காதல்ல வந்து சேஃப்டிலாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வேலைக்காகுது. என்ன சேஃப்டி? வேலை போயிடுமா? இல்லன்னா வீட்ட விட்டு வெளில போவீங்களா? அது என்னைக்கா இருந்தாலும் நீங்க காதல சொல்ற அன்னைக்கு நடக்க தான் போகும். நடக்க தான் போகும். நடக்கணும்னு இருந்தா நடக்கும்.
நடக்காதுன்னு இருந்தா நடக்காது. ஸோ டேக் சம் ரிஸ்க். மேபி நீங்க கால்குலேட்டட் ரிஸ்க் வேணா எடுக்கலாம். இட் இஸ் சேஃப் ஃபார் யூ டு லவ். பிரபஞ்சம் ரொம்ப தெளிவா சொல்ட்டாங்க. இட் இஸ் சேஃப். ஆனா ரிஸ்க் எடுக்கிறது யார் கையில இருக்கு? உங்க கையில இருக்கு. ஐ விஷ் ஐ குட் மேக் யூ see how much I love you. இப்போ வந்து அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க மனசுக்குள்ள அப்படின்னா, நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் எந்த அளவுக்கு உன்னை நேசிக்கிறேன். நான் உன்னை கோச்சிட்டு போயிருக்கலாம். அவங்க சொன்னதை நம்பி நான் வந்து அந்த ஈகோவுக்கு இடம் கொடுத்துருக்கலாம். ஆனா நான் இப்போ ரொம்ப ஆசைப்படுறேன். நான் எந்த அளவுக்கு உன்னை நேசிக்கிறேன் அப்படிங்கிறத வந்து நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஐ எம் ஹேவிங் டவுட்ஸ் அபவுட் யுவர் கமிட்மெண்ட் லெவல். ஸோ இது வந்து ட்ராமா பாண்ட். ஒரு சிலருக்கு தான் இந்த பர்சன் வந்து நீங்க விலைக்கு போயிட்டீங்க. இந்த பெர்சன் இது ரொம்ப பிராக்டிகலான விஷயம். இப்போ வந்து முட்டாள் மாரி ஐ அம் ஹேவிங் டவுட்ஸ் அபவுட் யுவர் கமிட்மெண்ட் லெவல்னு வந்து உங்கள ட்ரிகர் பண்ண ட்ரை பண்றாங்க. இப்போ ஃபெமினின் இந்த பெர்சன் எடுக்க போற எஃபர்ட்ட பொறுத்து தான் உங்களோட ரியாக்ஷன் இருக்குமே தவிர, நீங்க போய் பாஞ்சு விழ போறதில்ல. பாஞ்சு விழாதீங்க. இந்த பெர்சனுக்கு கொஞ்சம் குயுக்தி இருக்கு. அதாவது உங்கள ட்ரிகர் பண்ணி பார்க்கறது, இல்லன்னா வந்து உங்களோட ரியாக்ஷன் எப்படின்னு பார்க்கறது. ஸோ அதுக்கெல்லாம் நீங்க விழ போறதில்ல. நீங்க ரொம்ப தெளிவா இருக்கீங்க. உங்களுக்கு இந்த பெர்சனோட எல்லா விதமான டாக்டிக்ஸும் புரிஞ்சிருச்சு. அதனால இந்த மாரி ட்ராமாலாம் இப்போ உங்ககிட்ட வேலை செய்றதில்ல. ஸோ அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, ஐ வாண்ட் யூ பேக். அவங்க நெறைய அட்டெம்ப்ட் பண்ணி பார்த்துருக்காங்க உங்களோட ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. நீங்க ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் முடிச்சுட்டீங்க. ஏன்னா அவங்க உங்கள ட்ரீட் பண்ண விதம் அப்படி இல்லன்னா வந்து அவங்க உங்கள சரியா மரியாதை குடுக்கல. தேர் இஸ் நோ ரெஸ்பெக்ட். நீங்க போயிட்டீங்க. கோ அண்ட் என்ஜாய் யூர் லைஃப். டோன்ட் வெயிட் அரவுண்ட் ஃபார் மீ டூ கேட்ச் யூ அப். இப்ப இந்த பெர்சனுக்கு வந்து ஒரு புரிதல் வந்துருச்சு. அவங்க வந்து சரியான விதத்துல உங்ககிட்ட வரல அப்படின்னா, நீங்க இந்த இந்த காதலும் உங்களுக்கு இல்ல, நீங்களும் உங்களுக்கு இல்ல அப்படின்னு அதனால தான் சொல்றாங்க, "கோ என்ஜாய் யுவர் லைஃப். டோன்ட் வெயிட் அரவுண்ட் ஃபார் மீ டூ கேட்ச் அப்." எனக்காக காத்துட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ம். நான் வந்து 2 எனர்ஜி இங்க பார்க்குறேன். ஏன்னா வந்து இது வந்து அழகா போச்சு இதுவரைக்கும். ஸோ இதுல வந்து ஒரு சேஞ்ச் இருக்கு. ஒரு எக்ஸ் எனர்ஜி உங்கள திரும்ப வா வாழ்க்கையில வந்து வரணும்னு நினைக்கிறாங்க. பட் அவங்களுக்கு வந்து நல்ல எண்ணம் இல்ல. அவங்கள அவங்க வந்து ரொம்ப மெச்சூர்ட் இல்ல. அவங்க அதனால தான் ஓவர்வெல்ம்டா இருக்காங்க. மேபி உங்க வாழ்க்கையில இப்போ வந்து ஒரு சிலருக்கு தான். புது காதல் உங்க வாழ்க்கையில இருக்கு. இல்லன்னா நீங்க வந்து மூவ் ஆன் பண்ணிட்டீங்க. அவங்க உங்கள ட்ரீட் பண்ண விதத்தினால நீங்க மூவ் ஆன் ஆயிட்டீங்க. இப்போ வந்து அவங்க நீங்க மூவ் ஆன் ஆனதுக்கப்புறம், நான் இப்ப சந்தேகப்படுறேன். "நீ எனக்கு சரியா தான் காதலிச்சியா? என்ன காதலிச்சிருந்தேன்னா உன்னால மூவ் ஆன் பண்ண முடியாது." அப்படின்ற மாரி ஒரு ட்ராமா போட்டுட்ருக்காங்க. பட் இப்போ அவங்களுக்கு வந்து உண்மை புரிஞ்சிருச்சு. இந்த ட்ராமாலாம் வேலை செய்யாது. பிராக்டிகல் லைஃப்ல இதெல்லாம் வொர்க் அவுட் ஆகாது. நம்ம ஆக்ஷன் எடுக்காம விட்டுட்டோம். அதனால தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்க இப்போ. ஏன்னா, நீங்க வேற ஒரு பாதையில போயிட்டுருக்கீங்க. உங்கள எப்படி திரும்ப பெறதுன்னு புரியல. ஐ வாண்ட் யூ பேக். புரோக்கன் ஹார்ட். அதனால இப்ப என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கோ அண்ட் என்ஜாய் யுவர் லைஃப். எனக்காக காத்துட்டு இருக்க வேண்டாம். நான் சரியான சிச்சுவேஷன்ல இருக்கும்போது நிச்சயமா உன்கிட்ட வருவேன். அப்போ வந்து எனக்கு பிராப்தம் இருந்தா உன்னோட காதல் எனக்கு கிடைக்கட்டும். இல்லன்னா நீ போய் சந்தோஷமா இருன்னு சொல்ற அளவுக்கு மெச்சூரிட்டி அவங்களுக்கு வந்துருச்சு. ம். ஏன்னா, அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு என்னன்னா, அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. அவங்கள வந்து சரியா ட்ரீட் பண்ணல. யாரோ சொன்னத நெனச்சு ஒரு பொம்மை மாதிரி ஆடிட்டாங்க. ரொம்ப கேவலமா நடத்திருக்காங்க உங்கள. அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது இந்த ரீடிங்லேருந்து. இந்த காதலுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே தரல. நீங்க அவங்கள சேஸ் பண்ணுவீங்கன்னு நெனச்சாங்க. நோ. நீங்க வந்து முடிச்சுட்டீங்க. இப்போ அவங்க வந்து உங்க சைட் ஆஃப் ஸ்டோரிய பார்க்குறாங்க. இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இந்த ட்ராமாலாம் வேலைக்காகாது. இதெல்லாம் வெறும் ட்ராமா அவங்க போட்டுருக்காங்க. நீங்க வந்து என்ன மாதிரி இந்த காதல பார்த்துருப்பீங்க. எந்த அளவுக்கு அந்த துரோகத்த ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கங்கிறது வந்து இப்போ அவங்களால பார்க்க முடியுது. அதனால தான் இந்த புரிதல். சப்போஸ் எக்ஸ் யாராவது இருந்தாங்க உங்க லைஃப்லனா இதுதான் நடக்குது. இல்லன்னா வந்து இது வந்து ஒரு ஆசிலேஷன் உங்க பெர்சன் கிட்ட. எனக்கு தெரிஞ்சு ஆசிலேஷன் மாரி தெரியல. 2 பெர்சனோட எனர்ஜி தான். நீங்க வந்து இது வந்து உங்களோட காதலோட இப்போ உங்களோட காதல் டிவைன் கவுண்டர் பார்ட்டோட எனர்ஜி எக்ஸ்பிரஸ் யுவர் லவ். அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்போட தே ஆர் கோயிங் டு எக்ஸ்பிரஸ் தியர் லவ். அண்ட் உங்க காதல் வாழ்க்கை முன்னாடி போக போகுதுங்க பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரென்த் கார்ட். நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான பெர்சன். நீங்க வந்து எதுக்கும் அசர்ற மாரி இல்ல. உங்களுக்கு தெளிவு இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல உங்களுக்கு அழகான கிளாரிட்டி இருக்கு. நீங்க குழப்பிக்கிறதும் இல்ல. இந்த எக்ஸ் மாரி வந்து ஓவர்வெல்ம்டு இல்ல. யூ ஆர் நாட் ஸ்ட்ரெஸ்ட். ஏன்னா நீங்க என்ன முடிவெடுத்தீங்கன்றது உங்களுக்கு தெரியும். தெளிவான முடிவு. நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான பெர்சன். எடுத்தேன், கவுத்தேன்னு எதையும் பண்ண போறதில்ல. மேபி அதுதான் இப்போ இந்த பெர்சனுக்கு ஒரு புரிதல கொண்டு வந்திருக்கு. அவங்க ரொம்ப, ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அது யாராவது எக்ஸ் உங்கள விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க இப்போ வந்து உங்கள பார்க்குறாங்க. எப்படின்னா குயின் ஆஃப் கப்ஸ். அவங்க எத இழந்திருக்காங்கங்கிறது வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. ரொம்ப, ரொம்ப அழகான ஒரு காதல். அன்கண்டிஷனல் லவ். இந்த மாரி ஒரு காதல் வாழ்க்கையில தேடுனாலும் உங்களுக்கு கிடைக்காது. இனி கிடையாது. அதனால தான் இப்போ ஐ வாண்ட் யூ பேக். அவங்களுக்கே தெரியும் அவங்களுக்கு கிடைக்காதுன்னு. ஸோ இருந்தாலும் அவங்க எஃபர்ட் அவங்க போட போறாங்க. ஏன்னா, இப்போ அவங்களுக்கு உங்கள பத்தின ஒரு புரிதல் வந்துருச்சு.
இது வந்து ஒரு முயற்சி தான். ரொமான்டிக் ஃபீலிங்ஸ் மேபி ஒரு சிலருக்கு ரொம்ப பொறாம புடிச்ச பெர்சனா இருந்தா, உங்க காதல கலைச்சு விட கூட ட்ரை பண்ணலாம். அதனால தான் ரொமான்டிக் ஃபீலிங்ஸ். இப்போ உங்களோட ரொமான்டிக் ஃபீலிங்ஸ உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ இன்னும் காதல் ஜாஸ்தியாயிருச்சு. உங்கள பத்தி உண்மை புரிஞ்ச வாட்டி, எத இழந்திருக்கோம்னு தெரிஞ்ச வாட்டி, இன்னுமே வந்து அந்த காதல் வந்து உங்கள சுடுது. 9 ஆஃப் சோல்ஸ் இந்த பெர்சனுக்கு வந்து நரகம். இப்போ கோ த்ரூ பண்றது. ஏன்னா வந்து அவங்க எவ்ளோ சொதப்பிட்டாங்கன்னு தெரியுது. உண்மை வந்து எப்பவுமே பயங்கரமா சுடும். 10 ஆஃப் சோல்ஸ் இந்த வலிய வந்து அவங்க இந்த பெர்சன் ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் பண்ண போறாங்க. நீங்க ஏத்துக்கிறீங்க, ஏத்துக்கல அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு இப்போ பிரச்சனை கிடையாது. அவங்க மனசுல இருக்கிறத அவங்க சொல்லிடணும். ஏன்னா இது வந்து அவங்கள அரிக்குது. அவங்க இந்த வலிக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நினைக்கிறாங்க. உங்ககிட்ட நிச்சயமா ஒரு நாள் வருவாங்க. அது என்னைக்குங்கிறது வந்து பிரபஞ்சம் முடிவு பண்ணுவாங்க. பட் இப்போதைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில போலாம். பட் அவங்க வந்து உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு அட்லீஸ்ட் மன்னிப்பாவது கேட்டுட்டு தான் முன்னாடி போக முடியும். 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இப்போதைக்கு நீங்க உங்க ஸ்டெபிலிட்டில ஃபோக்கஸ் பண்ணுங்க. பொறுமையா இருங்க. இது வந்து தடை உங்க காதல் ஏதாவது தடை இருந்தது அப்படின்னா, அது தடையே இல்ல. இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட். நீங்க யார நோக்கி போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளான பெர்சன். ஜட்ஜ்மெண்ட். உங்களுக்கு நடந்த துரோகங்களுக்கு எல்லாம் இந்த காதல் தான் பிரபஞ்சம் குடுக்க போற பரிசு. உங்களுக்கு வரப்போறது எம்பரர். கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் மட்டும் கிடையாது. த எம்பரர். உங்கள இந்த 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 வாழ்க்கையில நீங்க என்ன மாதிரி துரோகத்துக்கு ஆளானீங்களோ, அத விட டபுள் மடங்கு புரொடெக்ஷனையும், சந்தோஷத்தையும் இந்த பெர்சன் கிட்ட இருந்து நீங்க அனுபவிச்சுடுவீங்க. இல்லன்னா அனுபவிக்க போறீங்க. பிரபஞ்சம் சொல்றாங்க, "இது வந்து நான் உனக்கு குடுக்குற பரிசு." ஏன்னா, உங்களுக்கு அவ்ளோ பெரிய துரோகம் நடந்திருக்கு. பச்ச துரோகம். ஆனா, இப்போ அந்த துரோகம் அவங்களையே சுடுது. அவங்களால இப்ப பார்க்க முடியுது. உங்களோட உண்மை நிலை என்ன? உங்களோட அன்போட ஆழம் என்ன? நீங்க எவ்ளோ பியூர் சோல் அதெல்லாம் பார்க்க முடியுது. இப்போ அவங்க உங்களோட காதல பார்க்குறாங்க. கொஞ்சம் பொறாமை கலந்த இதயத்தோட யூ ஆர் லக்கி அப்படிங்கிற மாதிரி. இல்லன்னா வந்து ம் உங்க பெர்சன் வந்து சரியான ஆக்ஷன் எடுக்கும்போது, இப்போ அவங்களுக்கு வந்து புரியுது. ஓ! நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கணும். நான் பண்ணல. இது என்னோட தப்பு தான். நான் வந்து அடுத்தவங்க பேச்ச கேட்டுட்டேன். மேபி அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில அவங்க உங்கள பத்தின இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றாங்க. ஸோ, இப்போ அவங்களுக்கு வந்து உண்மை புரியறனால உண்மை சுடுகிறது. ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.